முருகன் எங்க பிரணவ மந்திரத்தை நம்ம பிரம்மனை சிலையில அடைச்சது எங்க வச்சு அடைச்சாரு? இது மாதிரியான முதன்மையான சம்பவங்கள் எல்லாமே அங்க அறுபடை வீடுகள்ல இல்ல. அப்ப அறுபடை வீடுகளுக்கும் முருகப்பெருமான் வாழ்க்கையில நடந்த முதன்மையான நிகழ்வுகளுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கறது தவறு. அப்ப அறுபடை வீடுகள்னா என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம முருகப்பெருமானோட வரலாறு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பழைய காணொளிகள்ல பார்த்திருந்தோம். அண்ட பேரண்டங்கள்ல இருந்து சிவபெருமான் வாராரு. வந்து இந்து வேதத்தை, இந்து மதத்தை, தமிழ் சங்கத்தை துவக்குறார். பாண்டிய மன்னராலாம் இருக்கிறாரு. முதல் பாண்டிய மன்னனாக இருக்கிறார். அப்ப அவர்தான் இந்த விண்ணுலகத்துல இருந்து வந்தாலும் மண்ணுலக மங்கையான அந்த மலையரசனின் மகளாகிய பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். பார்னா உலகம், வதித்தல்னா காப்பாற்றுதல். உலகத்தை காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா சிவபெருமான் அண்டபேரண்டங்கள்ல இருந்து வந்திருக்காரு. அவரை சார்ந்தே இந்த உலகத்தை காப்பாற்றப்படக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பார்வதியை திருமணம் செய்து கொண்டு முருகப்பெருமானை குழந்தையாக பெற்றெடுக்கிறார். அப்படி பெற்ற அதனால தான் முருகப்பெருமானை தன்னுடைய வாரிசாக அறிவித்து தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் 2வது தலைவராக முருகப்பெருமான் தான் வர்றாரு. பாண்டிய இளவரசு பட்டம் அவருக்கு தான் கட்டுறாங்க. 14 சித்தர் மடம் பீடத்துக்கு இளவரசு பட்டம் எல்லாம் அதில் தான் கட்டுறாங்க. இதுதான் முருகப்பெருமானோட வரலாறு. இப்ப அப்படி கெட்டி இருக்கும் பொழுது முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, அப்பா அண்டபேரண்டங்கள்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப இந்த மண்ணுலகம் முழுமையாக கடவுள் தன்மையை அடைய வேண்டும் என்றால், இந்த மண்ணுலகம் அழியாம இருக்கணும்னா, மண்ணுலகத்துல உயிரினங்களும் பயிரினங்களும் அழியாம இது நிலை பேறு பெறணும்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் எட்டர்னிட்டி, அழியாத்தன்மை பெற வேண்டும் என்றால், அப்படி இருக்கணும்னா, இம்மார்டாலிட்டி பெற வேண்டும் என்றால், இதுல இருக்கிறது எல்லாமே செடி கொடி மண்ணு கல்லு ஐம்பூதங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே கடவுள் தன்மை அடைஞ்சிருச்சுதுன்னா இது அப்படியே நிலை பெற்றுவிடும், இம்மார்டாலிட்டி அடைஞ்சிடும். அப்ப இது இந்த உலகம் அழியாமல் காக்கப்படுவதற்காக இந்த உலகத்துல எல்லாமே கடவுள் தன்மையை பெற வேணும்னா யாராவது ஒரு ஆள் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். அது அந்த பொறுப்பை எங்க அப்பாவாகிய அண்டபேரண்டங்கள்ல இருந்து வந்து அந்த சிவபெருமான் எடுக்கிறத விட நான் ஏற்றுக்கொள்வது தான் பொறுப்பு இருக்கும். எனக்கு இதுதான் முதன்மை. 18 மடம் பீடம் இந்து மதத்தை வளர்க்கிறது இதெல்லாமே அதற்கு பிறகு கருவூராருங்கிறவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு முருகப்பெருமான் மொத்தம் 18 படை வீடுகள்ல நிறைகிறார்.